அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் ராஜினாமா செய்த நிலையில் 3 தொகுதிகள் காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். சபாநாயகரை சந்தித்து தங்களது ராஜினாமா கடிதத்தை வழங்கிய நிலையில் 3 தொகுதிகள் காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம். விவரங்களை செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி. மதுராந்தகம் எம்எல்ஏ மரகதம் குமரவேல், பெருந்துறை, தாராபுரம் உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் 3 தொகுதிகள் காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரம் என்ன? வணக்கம். 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் நேற்று ராஜினாமா செய்த நிலையில் அந்த 3 தொகுதியும் காலியானதாக அறிவித்து தமிழ்நாடு அரசு அரசிதழ் வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மரகதம் குமரவேல், பெருந்துறை ஜெயக்குமார், தாராபுரம் சத்யபாமா உள்ளிட்டோர் நேற்று தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தனர். அதற்கான கடிதம் அதிகாரப்பூர்வமாக சபாநாயகரை நேரில் சந்தித்து தங்களுடைய கைப்பட எழுதிய கடிதத்தை கையொப்பமிட்டு வழங்கினார்கள். இந்த நிலையில்தான் சபாநாயகர் அவர்களுடைய கடிதம் முறையாக இருப்பதன் காரணமாக அவர்களுடைய கடிதம் ஏற்கப்பட்டு ராஜினாமா ஏற்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் அன்ற 3 தொகுதிகள், அதாவது பெருந்துறை, மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் ஆகிய 3 தொகுதிகளும் காலியானதாக அறிவித்து தமிழ்நாடு அரசு அரசிதழ் வெளியிட்டிருக்கிறது. ஒரு தொகுதி காலியானதாக அறிவித்தால் 6 மாதத்திற்குள் இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது விதி. அதன்படிதான் திருச்சி கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தலில் சேர்த்து இந்த 3 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான அறிவிப்பு என்பது தேர்தல் ஆணையம் சார்பில் வெளியிடப்படும். தற்போது நிலவரத்தை பொறுத்தவரையில் அந்த 3 தொகுதிகளையும் காலியானதாக அறிவித்து தமிழ்நாடு அரசு அரசிதழ் வெளியிட்டிருக்கிறது. அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் ராஜினாமா செய்த நிலையில் 3 தொகுதிகள் காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். சபாநாயகரை சந்தித்து தங்களது ராஜினாமா கடிதத்தை வழங்கிய நிலையில் 3 தொகுதிகள் காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம். விவரங்களை செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி. மதுராந்தகம் எம்எல்ஏ மரகதம் குமரவேல், பெருந்துறை, தாராபுரம் உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் 3 தொகுதிகள் காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரம் என்ன? வணக்கம். 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் நேற்று ராஜினாமா செய்த நிலையில் அந்த 3 தொகுதியும் காலியானதாக அறிவித்து தமிழ்நாடு அரசு அரசிதழ் வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மரகதம் குமரவேல், பெருந்துறை ஜெயக்குமார், தாராபுரம் சத்யபாமா உள்ளிட்டோர் நேற்று தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தனர். அதற்கான கடிதம் அதிகாரப்பூர்வமாக சபாநாயகரை நேரில் சந்தித்து தங்களுடைய கைப்பட எழுதிய கடிதத்தை கையொப்பமிட்டு வழங்கினார்கள். இந்த நிலையில்தான் சபாநாயகர் அவர்களுடைய கடிதம் முறையாக இருப்பதன் காரணமாக அவர்களுடைய கடிதம் ஏற்கப்பட்டு ராஜினாமா ஏற்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் அன்ற 3 தொகுதிகள், அதாவது பெருந்துறை, மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் ஆகிய 3 தொகுதிகளும் காலியானதாக அறிவித்து தமிழ்நாடு அரசு அரசிதழ் வெளியிட்டிருக்கிறது. ஒரு தொகுதி காலியானதாக அறிவித்தால் 6 மாதத்திற்குள் இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது விதி. அதன்படிதான் திருச்சி கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தலில் சேர்த்து இந்த 3 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான அறிவிப்பு என்பது தேர்தல் ஆணையம் சார்பில் வெளியிடப்படும். தற்போது நிலவரத்தை பொறுத்தவரையில் அந்த 3 தொகுதிகளையும் காலியானதாக அறிவித்து தமிழ்நாடு அரசு அரசிதழ் வெளியிட்டிருக்கிறது.